அந்த காமத்தை வெறுத்து ஒதுக்கி சிவலிங்கத்தை வழிபட்டு சித்தி பெற வேண்டும் என்பதற்காக சித்தர்கள் சிவனை தேடி உள்ளார்கள். அப்படி இருக்க பிறப்புறுப்புகளை சின்னமாக வைத்து சிவலிங்கத்தை அவர்கள் வழிபட்டு இருப்பார்களா என்று சற்று நீங்களே யோசித்துதான் பாருங்களேன். இன்று நாம் காண இருப்பது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பாலாக்குட்டி, பாலாம்பிகை, பாலா திரிபுர சுந்தரி, குருவழிப்பெண், வாழைத்தாய், வாழைப்பெண் என்றெல்லாம் 18 சித்தர்களால் போற்றி வணங்கப்பட்ட வாழைப்பெண்ணை பற்றிதான். உதாரணமாக பட்டினத்தார், அருணகிரிநாதர், ரமண மகரிஷி, யோகி ராம் சரத்குமார், சீரடி சாய்பாபா, ராகவேந்திரர் போன்ற பல அற்புத சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஜீவசமாதி அடைந்த பிறகும் ஜீவனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.